ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விவோடி தமிழ். அன்பான கும்பராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டில் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோங்க. இன்னும் சில நாட்களில் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா 7.5 சனியின் கடைசி காலகட்டமான பாத சனியில் இருக்கும் உங்களுக்கு குருவின் அருள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த முழு காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல விலகும் காலமாக இது இருக்க போதுங்க. ஏன்னா டிசம்பர் மாதம் 2025 உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மாதமாக அமைய போகுது. ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருப்பதனால பண வரவு இருக்கும். அதே சமயம் குரு பகவான் பூரிய புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்ப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி மாதமாக உங்களுக்கு அமைய போகுது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பாங்க. தனக்கு மிஞ்சிதான் தானம் என்று இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு முதலில் உதவுவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தான். இவர்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. எதையுமே மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று ஆராயக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள். அதே நேரத்தில் ரகசியத்தை காப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இவங்க மனசில் என்ன இருக்குன்றதை யாராலும் எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா கும்பம்ன்றது குடத்துக்குள்ளே இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாத குணம் இவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இவர்களோட இன்னொரு குணம் பிடிவாத குணம். இவங்க ஒரு முடிவெடுத்தால் அதை மாற்றுவது கடினம். இதுவே இவர்களுக்கு பலமாகவும் இருக்குது. ஒரே சமயத்தில் இது பலவீனமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த மாத கிரகநிலைகள் இவர்களுக்கு பல சாதகமான கதவுகளை திறந்துவிட போகுது. குருவின் அனுகூலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு அறிவுத்திறன் ஜொலிக்கும். இதுவரை தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதனால வருமானம் நிலையாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்க வழி கிடைக்கும். திடீர் பண வரவை விட உழைப்பால் வரும் பணம் இவங்களுக்கு 2 மடங்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வரலாம். அது சரியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்திலையும் கூட்டு தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும். இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் இருப்பதனால சில விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதாவது வாக்கு வன்மை. சனி 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால இவர்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்பத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடவே வேண்டாம். நீங்கள் யதார்த்தமாக பேசுவது கூட மற்றவர்களுக்கு குத்தலாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படலாம். அதே போல் கண் மற்றும் பல்லில் நீங்கள் நலமுடன் பார்த்துக்கணும். உங்கள் இந்த 2 உறுப்புகளையும் நீங்கள் உருப்படியாக பார்த்துக்கணும். ஏன்னா முகஸ்தானத்தில் சனி இருப்பதனால கண் எரிச்சல், பல்வலி அல்லது காது சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வந்து போகலாம். அதனால் மருத்துவரை பார்த்து அதற்கு நல்ல அறிவுரை பெற்றுக்கொள்வது நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஈகோ பிரச்சனைகள், மோதல்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிம்மதியை தரும். 3ஆம் நபரை உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே அனுமதிக்காதீர்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பமே கெட்டுருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது பொற்காலம் அப்படின்ட்டே சொல்லலாம். 5ஆம் இடத்துல குரு மாணவர்களுக்கு அபரிமிதமான ஞாபக சக்தியை தராரு. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். படிப்பு சம்பந்தமான போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. பெண்கள் எதிரில் கவனமாக இருக்கணும்ன்ட்டு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் பேசும் பொழுது மரியாதை குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன தெரியுங்களா? முதலாவதாக நீலம். இது மன அமைதியையும் சனியின் அருளையும் பெற்றுத்தரும். 2ஆவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள். குருவின் பலத்தை பெற்று உங்களுக்கு பணவரவிற்கு உதவி செய்யக்கூடிய நிறம்னு கேட்டிங்கன்னா அது மஞ்சள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு. இதை முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் போகும்போது மறந்தும் கூட இந்த நிறங்களை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8, 3, 5. உங்களுக்கான முக்கியமான நாட்கள், இதாவது லக்கி டேஸ் அப்படின்னு அந்த லக்கி டேஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 3, 5, 8, 12, 17, 21, 24, 30. சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 14. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் அதே நேரத்தில் மௌனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க.
உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்கவும் நன்மைகளை பெருக்கவும் இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே போதும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். இது உங்களுக்கு மன அமைதியையும் மன தைரியத்தையும் தரும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது. சனி பகவான் கர்மகாரன். உங்களால் முடிந்த அளவு உதவிகளை உடல் ஊனமற்றவர்களுக்கோ அல்லது ஏழை முதியவர்களுக்கோ செய்யுங்கள். இது சனியின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கும். அதே போல் விளக்கேற்றுதல். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது குருவின் பலத்தை கூட்டும். அன்பான கும்பராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் 2025 உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான மாதமாக அமைய போதுங்க. 7.5 சனியின் கடைசி பகுதி என்பதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது உங்களை பட்டை தீட்டும் ஒரு காலம்ட்டு நீங்களே நினச்சிக்கோங்க. குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய கவசமாக இருக்க போது. நிதானம் மற்றும் பொறுமை ஆகிய 2 ஆயுதங்களையும் கையில் எடுத்தால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை பரிசளிக்கும். வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் செயலில் வேகத்தை காட்டுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.